நம்ம நம்ம கடைக்கார மாதிரி இவனை தேடி தேடி வர வேண்டியதா இருக்கு. ஏய் தூத்துக்குடி கொத்தனாரு யாரேந்தா? ஏய் கலவத்தோடா வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்க இருடா, அன்னைக்கு ஆளோட வரேன்டா. 5 minutes later. காசுக்காண்டி இந்த செவுத்த ஓட்டையை போடுறமே, இதெல்லாம் விளங்குமா? ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டால் தான் தப்பு. இது அவனை எனக்கு கொடுக்க வேண்டிய காசு. ஆளை மட்டும் முடிச்சு காசை வாங்கிட்டோம், உனக்கு 50% மஜா பண்ணுறேன். உள்ளுக்குள்ள ஓட்டையை போடுறமே, உள்ள யார் கூட இருந்தா என்ன செய்யறது? அதையும் பார்ப்போம், நீ ஓட்டையை போடு. நல்லா இருக்குமா? ஏய் என்னடா பண்றீங்க செவுத்துல? செவுட்ட போடுறேன். ஏ அவன் இல்லடா, நீ போடுறா. ஏய் நிறுத்துறாங்கல்ல, நிறுத்துறா. அப்படியா? ஏய் போடுறா. முதல்ல அவன் வாயில ஒரு ஓட்டையை போடுறான். நீ சும்மா இருடா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. சம்பட்டியை கொண்டு அடிச்சேன்னு வை. அந்த அரவிந்த் எனக்கு காசு தரணும், வீட்டை போட்டு உள்ள இருக்கு, அதான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் குடையிறியா? ஆமா. இங்க வாடா. இங்க வர்றா, திறந்து கிடக்கு வீடுறா. ஓடிட்டான். ஓடுறாங்க. இது ஏன் வீடுறா? ஏய் நீ வேற அவனை நிறுத்த சொல்றா. நீ வேற நிறுத்திட்டு வாயா. ஓ வீடுன்றதுக்கு என்னடா அத்தாச்சு? அத்தாச்சா? என்னடா பண்ற? இருடா, சாவி எடுத்துக்கிட்டா. சாவி எடுக்கிறியா? ஐயோ ஆமா வந்துருவீங்கல்ல? சும்மாரியா, நீ வேற வீட்டை மாத்தி ஓட்டையை போட்டு போயிட்டோம். அந்த சோத்துல ட்ரில்ல போடுறா. ஏன்டா அடிக்கிற? அதுவும் என் வீடு தான்டா. அதுவா வீடா? அம்மா அந்த வீட்டுல தான்டா வேணா. காலி பண்ணி போய் 4 நாள் ஆச்சு, வாடகை கூட இன்னும் கொடு. 4 நாள் ஆச்சா? மரியாதை 2 பேரும் வந்து ஓட்டை அடிச்சு விட்டு போயிருங்க. பிரச்சனை இல்லை. அவனை ஆளை பிடிச்சிட்டவனா அவன் தர வேண்டிய காசுல உனக்கு 50 உனக்கு 50 மஜா பண்றீங்க. அவன் உனக்கு எவ்வளவு தாண்டா தரணும்? பீடி, சிகரெட்டு, தண்ணி கப்பு, சைடிஸு 62. இல்லை 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 63 ரூபா தரணும். அவன் தீப்பெட்டி ஒன்று வாங்கியிருக்கான். அப்போ எனக்கு 50%. யாரா அவன்? உனக்கு 3000 ரூபாய்க்கு வேலை வச்சிருக்கா, 30 ரூபாய்க்கு அக்கப்பூர் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தான் எங்கேயா சுடுகாட்டில் படுத்து கிடப்பான். ஆளை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா உனக்கு 50%, உனக்கு 50%. 2 பேரும் மஜா பண்ணுறீங்க. யாரா அவன்? வடிவமைச்ச வறுமை மாதிரி பேசிக்கிருக்கான். ஏய் நீ அந்த சம்பட்டி எடுத்து தலையில் போடுறான், நான் உனக்கு 50% தரேன்.